Good morning, students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakarampalayam. Today we discussed about the class 10th standard social science subject, Geography lesson 1. Okay. The Great Northern Plains. Okay. This fertile plains lies to the south of the northern mountains. This plain is one of the most extensive stretches of all the alluvium in the world and is deposited by the rivers Indus, Ganga, Brahmaputra and their tributaries. Okay. The length of the plain is about 2400 km and the width varies from 240 to 320 kilometers. Its width increases from east to west. It covers an area of over 7 lakh square kilometer. Okay. Tamil meaning of this paragraph, வடபெரும் சமவெளிகள். ஓகே, அதாவது வந்து பார்த்தோன்னா வளமான சமவெளிகள் அப்படிங்கிறது வடக்கு மலைக்கும் தென்புறம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அப்படிங்கக்கூடிய அந்த ஆறுகளால் அது மற்றும் அதனுடைய துணை ஆறுகளால் உருவாக்கப்படக்கூடிய வண்டல் மண் படிவுகளை கொண்டது தான் இந்த வடபெரும் சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். இது உலகிலேயே வந்து பார்த்திங்கன்னா வளமான சமவெளியை கொண்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய நீளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2400 கிலோமீட்டர். இதன் அகலம் வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரலும் காணப்படும். இந்த வட இந்திய பெரும் சமவெளி அப்படிங்கிறது 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவில் பரவி இருக்கு. ஓகேவா? We go to the next paragraph. The Great Plains of India is remarkably a homogeneous surface with an imperceptible slopes. They are formed mostly by the depositional process of the Himalayan and Vindhyan rivers. These rivers deposit enormous quantity of sediments deposited along the foothills and floodplains. Important characteristics of the sediment depositions in the plains are the Barber Plain. Tamil meaning of this paragraph, இந்த வட இந்திய சமவெளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக சமமான பரப்பளவை கொண்டதாக இருக்கும். இது வந்து இமயமலை மற்றும் இந்தியா மலையிலேருந்து வரக்கூடிய அந்த படிவுகளை வந்து படிய வச்சிருக்கு. இந்த ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா மலையடி சமவெளிகள் அப்புறம் வெள்ள சமவெளிகள் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அதிகமான வண்டல் படிவை வந்து படிய வைக்கும். இதனுடைய முக்கியமான சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்பர் பிளைன். திஸ் பிளைன் இஸ் மேட் அப் ஆஃப் கிராவல்ஸ் அண்ட் unassorted sediments deposited by the Himalayan rivers. Okay, Himalayan rivers means Ganga river, Brahmaputra, Yamuna, etc. The porosity of this plain is so high that most of the small streams flow over this region disappear. Its width varies from 8 to 15 kilometers. It's wider in the western plain, Jammu division, than in the east, Assam plains. Okay, this plain is not suitable for cultivation. Only big trees with large roots thrive in these regions. Okay, Tamil meaning of this paragraph, இது வந்து பார்பர் சமவெளின்னு சொல்லுவோம். இந்த சமவெளி வந்து பார்த்திங்கன்னா இமயமலை ஆறுகளால் படி வைக்கப்படக்கூடிய அந்த மணல்கள் படிவுகளால் ஆனது. சரியா? இந்த படிவில் வந்து பார்த்திங்கன்னா நுண்துளைகள் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? போரசிட்டி அப்படிங்கிறது நுண்துளைகள் அதிகமாக இருக்கிறனால இதன் வழியாக ஓடக்கூடிய சிற்றோடைகளுடைய தண்ணி வந்து அப்படியே உள்ளே இறங்கிரும். திடீர்னு பார்த்தோம்னா அந்த வரக்கூடிய நீரோடை காணாமல் போயிடும். இதனுடைய அகலம் வந்து மேற்கில் வந்து அகலமாகவும் கிழக்கில் போக போக குறுகி இருக்கும். சரியா? அப்போ மேற்கில் வந்து 15 கிலோமீட்டர் அகலத்தோடு இருந்துச்சுன்னா கிழக்க போகும்போது 8 கிலோமீட்டராக குறுகியாக போயிடும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றதா இல்லை. இங்கே ஏன்னா நிறையா பெரிய அடர்ந்த காடுகள் அப்படிங்கிறது நல்ல நீளமான வேர்களை உடைய மரங்கள் அப்படிங்கிறது இங்கே காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா?
The next heading is the Terai Tract. It is a zone of excessive dampness, thick forest and rich wildlife. Okay. This tract lies to the south of Bober Plains. The width of this belt is 15 to 30 km. The Terai is wider in the eastern part of the Ganga's Great Plains, especially in Brahmaputra Valley due to heavy rainfall. In many states, the Terai forests have been cleared for cultivation. Tamil meaning of this paragraph, இந்த தரை ஜோன் அப்படிங்கிறது அதிகமான ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் காடுகள் வளர்கிறதுக்கு உண்டான சூழலும் இருக்கும். அப்போ காடுகள் இருக்கும்போது அங்கே என்ன இருக்கும், கண்டிப்பாக வனவிலங்குகள் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மண்டலம் எங்கே இருக்குன்னா பாபர் பகுதிக்கும் தெற்கு அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா சுமார் 15 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டதுன்னு சொல்லலாம். இவை கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் மிக அதிகமான மழை காரணமாக அகலமாக காணப்படுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தராய் காடுகள் வேளாண்மை சாகுபடிக்காக அழிக்கப்பட்டுட்டே வருது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேராகிராஃப், த பாங்கர் பிளைன்ஸ். த பாங்கர் ரெப்ரசன்ட்ஸ் the upland alluvial tracts of the Great Plains of India formed by the older alluvium. The Bongar land lies above the flood limits of the river. The soil is dark in color, rich in human content, well trained and useful for agriculture. Okay, Tamil meaning of this paragraph, the பாங்கர் சமவெளி அப்படிங்கிறது மேட்டு நிலமாக இருக்கக்கூடியது, நல்ல வண்டல் படிவுகளை கொண்டு இருக்கும். இது பழைய வண்டல் படிவுகளால் ஆனது. வெள்ளப்பெருக்கு ஏற்படாத வண்ணம் மிக உயரமான ஒரு பகுதிகள் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மண் கருமை நிறத்தோட நல்ல வளமையான இலை மக்குகளோட இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வடிகால் அமைப்பு அப்படிங்கின்னு இருக்கிறதுனால இது வேளாண்மைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகே, த நெக்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் காதர். காதர் மீன்ஸ் நியூ அலுவியம். த நியூ அலுவியம் ட்ராக் along the coast of the river are known as Gadar or bedlands. The Gadar tracts are enriched by fresh deposits of silt every year during rainy season. The Gadar land consists of sand, silt, clay and mud. It's highly fertile soil. Tamil meaning of this paragraph, காதர் சமவெளின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆடுகளால் கொண்டு வரப்படக்கூடிய அந்த மண்டல் படிவுக்கு பார்த்திங்கன்னா புதிய வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். காதர் அல்லது பெட் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மழை காலங்களில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு புதுசாக வண்டல் படிவுகள் அப்படிங்கிறது கொண்டு அப்படியே படிய வைக்கப்படும். இதில் பார்த்திங்கன்னா மணல், கனிமண், சேறு, வண்டல்களை கொண்ட வளமையான ஒரு சமவெளியான பகுதி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் டெல்டா. டெல்டா மீன்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்டு ஃபெர்டைல் லேண்டர் அட் த மவுத் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா rivers is called Sundarban Delta. Okay, it is the biggest and fastest growing delta. It is an area of deposition as the river flow in the tract slugly. The deltic plain consists mainly of old mud, new mud and moss. In the delta region, the uplands are called chars, while the marshy are called bills. Okay, Tamil meaning of this paragraph, கங்கை மற்றும் இந்த பிரம்மபுத்திரா அப்படிங்கக்கூடிய ஆறுகளால் அந்த முகத்வாரத்தில் உருவாக்கப்படக்கூடிய வண்டல் முக்கோண வடிவ நிலப்பகுதியை சுந்தரவன டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். இது உலகத்தில் மிகப்பெரிய டெல்டா அப்படின்னு சொல்லலாம். அதிவேகமாக உருவாக்கக்கூடிய டெல்டா அப்படின்னு சொல்லலாம். ஆறுகளுடைய வேகம் குறைவாக இருக்கிறதுனால படிவுகள் அப்படியே படிய வைக்கும். இந்த டெல்டா சமவெளி அப்படிங்கிறது புதிய வண்டல் படிவுகள் அப்படின்னு சொல்லலாம். பழைய வண்டல் படிவுகள் மற்றும்
சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக இருக்கும். வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதியை வந்து சார்ல்ஸ் அப்படின்னும், அதில் வந்து சதுப்பு நில பகுதியை வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் deposition of sediments by various rivers and topographical characteristics, the northern plain of India is divided into following 4 major regions. Okay, Rajasthan plain, Punjab, Haryana plain, Ganga plain and Brahmaputra plains. They are divided into 4 types. Okay, first one is Rajasthan plain. Okay, தமிழ் மீனிங் ஆஃப் த above paragraph. இந்தியாவில் வந்து வட இந்திய சமவெளியோட காலநிலையும் அதனுடைய நிலத்துடைய பண்பை வச்சு 4 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராஜஸ்தான் பிளைன். இட் இஸ் லொக்கேட்டட் டு த வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். இட் கவர்ஸ் an area of about 1,75,000 square kilometer. Rajasthan plain is formed by the deposition of river Luni and the long vanished river Saraswati. There are several salt lakes in Rajasthan. The Sompar Lake, is otherwise known as Pushkar Lake near Jaipur, is the prominent one. Okay, the Thar Desert, also known as the Great Indian Desert, is a large arid region in the northwestern part of the Indian subcontinent that covers an area of 2 lakh kilometer square and forms a natural boundary between India and Pakistan. It is the 7th largest desert. The desert lies in the western part of the Aravalli range and covers 2/3 of the Rajasthan state. There are 2 major divisions in the Thar Desert. There are known as actual desert region Marustali and semi-desert region Bonkar. Many different types of sand dunes and salt lakes that are seen here. Okay, Tamil meaning of this paragraph, Rajasthan plain means Rajasthan சமவெளி அப்படின்னு சொல்லலாம். இந்த சமவெளி வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கும் மேற்க 1,75,000 சதுர கிலோமீட்டர் அளவில் பரவி இருக்குது. இந்த சமவெளியில் லூனி மற்றும் மறைஞ்சு போன சரஸ்வதி அப்படிங்கக்கூடிய ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆறுகளுடைய படிவுகளால் வந்து உருவாகியிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பல உப்பு ஏரிகள் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சாம்பார் ஏரி, அதாவது புஷ்கார் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். அடுத்து பெரிய இந்திய பாலைவனம் அப்படிங்கிறது தார் பாலைவனம். இது வந்து இந்திய துணைக்கண்டத்தில் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவில் பரவி இருக்குது. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையாக வந்து இருக்குன்னு சொல்லுவோம். உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா 7வது மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலைவனம் அப்படிங்கிறது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்க ராஜஸ்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் 3ல் 2 மடங்கு வந்து இந்த பாலைவனம் அப்படிங்கிறது காணப்படுது. சரியா? இந்த பாலைவன பகுதியை வந்து நாம் என்ன பண்ணலான்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பண்பை வச்சு 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மருஸ்தலி அப்படின்னும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாங்கர் அப்படின்னு சொல்லி 2 வகையாக அழைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பல உப்பு ஏரிகள் அதுவும் மணல் திட்டுகளும் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வி கோ டு த நெக்ஸ்ட் டாபிக், பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளைன்ஸ். ஓகே, த பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளைன்ஸ் lies to the northeast of the Great Indian Desert. Okay, this plain is going to west side to east side of the North India. Okay, this plain is found over an area of 1.75 lakh square kilometer. The Punjab Haryana plain are formed by the deposition of the rivers
Sutlej, Beas and Ravi. This plain acts as water divide dove. The two major water divides are Yamuna, Sutlej and Ganga and Yamuna. Okay. Tamil meaning of this paragraph, பஞ்சாப் ஹரியானா சமவெளி ஏறத்தாழ 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கில் அமைஞ்சிருக்குது. இங்கே வந்து சட்லஜ், பியாஸ், ராவி அப்படிங்கக்கூடிய ஆறுகளால் படிவுகள் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த சமவெளி வந்து பார்த்திங்கன்னா நீர்பிடி மேடாகவும் கங்கை, யமுனை, சட்லஜ் அந்த ஆற்றுக்கிடையே சமவெளி அப்படிங்கிறத உருவாக்கி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் we are go to the Ganga plain. It extends from Yamuna River in the west to Bangladesh in the east. The total area covered by this plain is about 3.75 square kilometer. River Ganga and its tributaries such as Gangra, Gandar, Kosi, Yamuna, Sambal, Betwa, etc. constitute this plain by their sediments and make a great plain in India. It is the largest plain of India. The generally slope on the entire plain, upper, middle and lower Ganga plains is towards east and southeast. Okay. Tamil meaning of this paragraph, Gangai Samaveli. Okay. இந்த கங்கை சமவெளி அப்படிங்கிறது யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய வங்காளதேசம் வரல உள்ளது. இதனுடைய பரப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3.75 சதுர கிலோமீட்டர். கங்காவும் அதனுடைய துணை ஆறுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காக்ரா, காண்டக், கோசி, யமுனா, சாம்பல், பெட்வா இது வந்து அதிக அளவில் மண்டல படியை வச்சு இந்தியாவில் மிகப்பெரிய சமவெளியை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். சரியா? கங்கை சமவெளி வந்து கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி அப்படி மென் சரிவாக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். The next plain is Brahmaputra plain. It's located mainly in the state of Assam. It is the lower level plain located in the eastern part of the Great Plains of India and is formed by the deposits of river Brahmaputra. It covers an area of about 56,275 square kilometer. These plains create alluvial fans and marshy tracts. Tamil meaning of this paragraph, பிரம்மபுத்திரா சமவெளி அப்படிங்கிறது வந்து பெருமளவில் எந்த பகுதியில் காணப்படுதுன்னா அஸ்ஸாம் பக்கம்தான் காணப்படும். இது வந்து ஒரு தாழ்நில சமவெளியாக வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா 56,275 சதுர கிலோமீட்டர் பரப்பில் இருக்குது. இது வந்து வண்டல் விசிறியாகவும் தராய் அப்படிங்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய இடமாகவும் காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகே. த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் Peninsula Plateaus. The Plateau region lies to the south of Great Northern Plains. This is the largest physiographic divisions of our country. How many physiographic divisions of our country? Yes, very good. 5. These 5, which one is largest physiographic divisions of our country means the Peninsular Plateau is the largest physiographic division of our country. It covers an area of about 16 lakh square kilometer, about half of the total area of the country. It is an old rocky plateau regions. The topography consists of a series of plateaus and hill ranges interspersed with river valleys. Har Hills mark the northwestern boundary of the plateau region. It is the northeastern boundaries are marked by the Bundelkhand uplands, Kaimur and Rajmahal hills. The western Ghats and the eastern Ghats mark the western and eastern boundaries respectively. The altitude of a large portion
of the plateau is more than 600 meters from mean sea level. The peak of Anaimudi is the highest point in the plateau. It is the height is 2695 meters and is located in Anaimalai. The general slope of this plateau is towards east. The Great Plateau is a part of the Gondwana, very ancient one landmass. Due to the old age, the rivers in this region attained their base level and developed broad and shallow valleys. The Narmada River divides the plateau region of India broadly into two parts. The region lying to the north of Narmada is called Central Highlands. The region lying to the south of Narmada is called Deccan Plateau. All the major rivers, Mahanadi, Godavari, Krishna, Kaveri, lying to the south of the Vindhyas, flow eastward and fall into the Bay of Bengal. Narmada and Tapti are the two rivers situated to the south of Vindhyas, flow westward. So this is the west flowing rivers. Their movement towards west is due to the presence of a rift valley in the region. Okay. The Tamil meaning of this paragraph: Peninsula Plateau means தீபகற்ப பீடபூமின்னு சொல்லலாம். இது 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டது. நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவில் இது பாதின்னு சொல்லுவோம். இது இந்தியா இயற்கை பிரிவுகள் 5ஆக பிரித்தோம் இல்லையா, அதுலேயே மிகப்பெரிய பிரிவு அப்படிங்கிறது இதை தான் சொல்லுவோம். இந்த தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொன்மையான பாறை, பல குன்றுகள், சிறிய பீடபூமி, ஆற்று பள்ளத்தாக்கு, இதனால் நிறைய பிளவுபட்டு காணப்படும். வடமேற்கில் ஆரவல்லி மலைத்தொடர் சொல்லலாம். வடக்கு மற்றும் வடகிழக்க பண்டல்கண்ட் உயர்நிலை பகுதி, கைமூர், ராஜ்மஹால் குன்றுகள் இதை சொல்லலாம். மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையும், கிழக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையும் இந்த பீடபூமிக்கு எல்லையாக இருக்குது. இந்த பீடபூமி பார்த்திங்கன்னா பெரும்பகுதி கடல் மட்டத்திலேருந்து சுமார் 600 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஆனைமலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆனைமுடி சிகரம், சரியா, அதாவது 2695 மீட்டர், இதுதான் மிக உயர்ந்த சிகரம்னு சொல்லுவோம். இந்த பூமி பார்த்திங்கன்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சரிஞ்சிருக்கும். இது கோண்டுவானா அப்படிங்கக்கூடிய நிலப்பகுதியுடைய ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஆற்றின் முகப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிலை காரணமாக ஆறுகள் அகலமாகவும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகளையும் உருவாகுது, சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா நர்மதை ஆறு அப்படிங்கிறது தீபகற்ப பீடபூமியை இரு பகுதிகளாக பிரிக்கும். வடப்பகுதியை பார்த்திங்கன்னா மத்திய உயர்நிலை நிலங்கள் அப்படின்னும், அடுத்தது தென்பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லியும் கூப்பிடுவாங்க. விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயக்கூடிய ஆறுகள் கோதாவரி, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா இதெல்லாம் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விடிகுடாவில் கலக்குது. விந்திய மலையின் தெற்கு பகுதியில் பிளவு பள்ளத்தாக்கு வழியாக ஓடக்கூடிய நர்மதா, தப்தி அப்படிங்கக்கூடிய ஆறு மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்குது. ஓகேவா. Now we discussed about the Central Highlands. The Central Highlands extend between the River Narmada and the northern Great Plains. The Aravalli form the west and northwest edge of the Central Highlands. These hills extend from Gujarat through Rajasthan to Delhi in the northwesterly directions for a distance of about 700 kilometers. In which range distance means Aravalli range distance. The height of these hills is about 1500 meters in southwest, while near Delhi the height is hardly 400 meters. Gurusigar with 1722 meters is the highest peak of this range. Tamil meaning of this paragraph: இந்த மத்திய உயர் நிலங்கள் அப்படிங்கிறது நர்மதை ஆற்றுக்கும் வடபெரும் சமவெளிக்கு இடையில் இருக்குன்னு சொல்லலாம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையாக ஆரவள்ளி மலை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த மலைத்தொடர் வந்து வடமேற்கு வந்து குஜராத்திலேருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரலும் சுமார் 700 கிலோமீட்டர் வரலும் நீளமாக இருக்குது. வடக்க வந்து டெல்லிக்கு பக்கத்தில் சராசரியாக அதனோட உயரம் வந்து 400 மீட்டர். தென்மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த ஆரவள்ளி மலையிலேயே மிக உயர்ந்தமான சிகரம் வந்து குருசிகான்னு சொல்லுவோம். இதனுடைய உயரம் 1722 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், the western part of the Central Highlands is also known as Malwa Plateau. It lies to the southeast of Aravallis and to the north of Vindhyachal range. The rivers Sambal, Betwa and Ken drain the Malwa Plateau before they join the river Yamuna. The part of the Central Highlands which extends to the east of Malwa Plateau is known as Bundelkhand and its further extension is known as Bagalkhand. The eastern part of the Central Highlands which lies in the northeastern part of the Indian Plateau is known as Chota Nagpur Plateau. It covers much of Jharkhand, adjacent part of Odisha, West Bengal, Bihar, Chhattisgarh. This region is very rich in mineral resources, particularly iron ore and coal. Okay. Tamil meaning of this paragraph, மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மத்திய உயர நிலங்கள் அப்படிங்கிறது மாளவ பீடபூமின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடருக்கு தென்கிழக்குலையும் விந்திய மலைக்கு வடக்குலையும் இருக்குது. சாம்பல், பீட்வா, கென் அப்படிங்கக்கூடிய ஆறுகள் வந்து இந்த பீடபூமியில் பாஞ்சி அதுக்கப்புறம் யமுனா ஆற்றோடு போய் கொண்டா கலந்துரும். மாளவா பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட் அப்படின்னும் அதனுடைய தொடர்ச்சியை பகல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோட்டா நாக்பூர் பீடபூமி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் இருக்கும். இந்த பீடபூமியில் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய பெரும் பகுதி, மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா இது எல்லாம் நாம் வந்து அடங்கிய இடம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற வந்து கனிம வளத்துக்கு வந்து புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் we go to the next heading, Deccan Plateau. The physiographic divisions is the largest part of the plateau region of India. The shape of this plateau is roughly triangle. One of the side of this triangle is marked by the line joining Kanyakumari with the Rajmahal Hills, and this line passes through Eastern Ghats. The second arm is marked by Satpura Range, Mahadevo Hills, Maikal Range and the Rajmahal Hills. The third arm is marked by the Western Ghats. The area of this plateau is about 7 lakh square kilometer and the height ranges from 500 to 1000 meter above the sea level. Okay. Tamil meaning of this paragraph, தக்கான பீடபூமி. இந்த தக்கான பீடபூமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப பூமி பீடபூமியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை அமைப்புன்னு சொல்லலாம். இது தோராயமாக வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும். வடமேற்கு திசையில் விந்தியா, சாத்புரா மலைத்தொடர்கள் இருக்கும். வடக்கு வந்து மகாதேவ், மைக்காலா குன்றுகள் இருக்கும். வடகிழக்கில் ராஜமஹால் குன்று. மேற்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கில் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இதனுடைய ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது கடல் மட்டத்திலேருந்து 500 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரலும் உயரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் த வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே. The Western Ghats form western edge of the Peninsular Plateaus. It runs parallel to the Arabian Sea coast. Northern part of this range is called Sahyadris. The height of Sahyadris increases from north to south. Anaimudi is a sort of tri-junction of the Anaimudi range, the Cardamom Hills and the Palni Hills. Kodaikanal is the beautiful hill resort situated on the Palani Hills. Okay. Tamil meaning of this paragraph, மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமியில் மேற்கு விளிம்பில் காணப்படுது. இது மேற்கு கடற்கரைக்கு இணையாக போகுதுன்னு சொல்லலாம். இதனுடைய வடப்பகுதி வந்து சயாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய உயரம் வந்து வடக்குலேருந்து தெற்கு போக போக வந்து அதிகரிக்கும். ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனிமலை இது சந்திக்கக்கூடிய பகுதியில் ஆனைமுடி சிகரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். கோடை வாழிடமான கொடைக்கானல் அதாவது பழனி மலைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. இதுவும் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் த ஈஸ்டர்ன் காட்ஸ். The eastern Ghats run from southwest to northeast from the eastern edge of this plateau. This range is also called Purvatri. The eastern Ghats join in the western Ghats at the Nilgiri hills, bordering Karnataka and Tamil Nadu. The eastern Ghats are not continuous like the western Ghats. Western Ghats is a continuous hills. Eastern Ghats are not a continuous range. The rivers of Mahanadi, Godavari, Krishna, Pennar and Kaveri have deserted this range at many places. Tamil meaning of this paragraph, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு கிழக்கு விளிம்பில் அமைஞ்சிருக்கும். இந்த மலைத்தொடர் வந்து பூர்வாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கர்நாடகா தமிழ்நாட்டோட எல்லையில் நீலகிரி மலையில் வந்து ஒன்றா சேருது. மேற்கு தொடர்ச்சி மலையை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவேரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். Tomorrow we discussed about the coastal plain. Thank you students. Thank you one and all. The lesson prepared by Rajamani, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakarampalayam. Thank you students. Thank you one and all.